அதனால நம்ம ஆடியோ வந்து அப்புறம் இங்கிலீஷ் செஷன் நம்ம வந்து பார்த்தா 2 செஷனை கண்டக்ட் பண்ண போறோம். சரிங்களா? இது நம்மளோட சீரீஸான ப்ராஃபிட்டபிள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற சீரீஸ்ல இருந்து இருக்கக்கூடிய நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணலாம், ஆப்ஷன் அதாவது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பத்தி நம்மளோட பிகினர் டு அட்வான்ஸ் லெவல். இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம தமிழ்ல பண்ணுமா இங்கிலீஷ் அப்படிங்கறத நீங்க உங்களோட சாட் செஷன்ல நீங்க சொல்லலாம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ் அல்லது வந்து பண்ணா நம்ம தமிழ்ல சொல்ல முடியும். ஹிந்தி எனக்கு வந்து அதிகமா தெரியாதுங்க. சரிங்களா? ஸோ த பீப்புள் ரெக்வயர் the webinar in English. Okay, so they can put English in the chat section, so we can start the session in English first and we can later we can go to Tamil. So if there is a more strength for Tamil, so we can start the session in Tamil. After about 45 minutes we will start the same session in English. Okay, so the people don't worry, suppose if you know only English, okay, so you can join the same session. After about half an hour to 45 minutes we will just take the same session. Okay, we have an equal strength. After about half an hour to 45 அப்படின்னா நம்மளோட சீரீஸான நம்மளோட பார்த்தா ப்ராஃபிட்டபிள் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற சீரீஸ்ல கூட இது வந்து பார்த்தா ஒரு தொடர்ச்சியான சீரீஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹவு டு ட்ரேட் கால் அண்ட் புட். ஓகே, நம்ம டாபிக் ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பிகினர் டு அட்வான்ஸ் லெவல். சரிங்களா? அதாவது பிகினர் டு அட்வான்ஸ். இப்போ நான் ஒரு பிகினிங்ல இருந்து உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இந்த ஒரு வெபினார்ல நான் வந்து கவர் பண்ண போறேங்க. சரிங்களா? இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது நீங்க நார்மலா நீங்க ஒரு ட்ரேடரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நார்மலா வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் சொல்றாங்க பாத்தீங்களா, அதாவது என்எஸ்சி அடுத்து பிஎஸ்சி அதெல்லாம் ஷேர் மார்க்கெட். அது ஷேருங்கிறது நம்ம ஒரு கம்பெனில இருக்கக்கூடிய அதை பார்த்தா மினிமம் ஓனர்ஷிப். சரிங்களா? அதைத்தான் நம்ம ஷேர்னு சொல்றோம். அந்த ஷேர் வந்து எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது ஐபிஓ, நம்மளோட செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது தான் ஷேர் மார்க்கெட். சரிங்களா? அது வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஐபிஓல ஒரு ஷேர் ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஐபிஓல ஒரு ஷேர் ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிங்கிறது நேரடியா ஒரு கம்பெனி வந்து நமக்கு ஷேரா கொடுக்குறாங்க. அந்த ஷேரை நம்ம ஐபிஓ மூலியமா அந்த கம்பெனி கிட்ட இருந்து வாங்குறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஒரு பக்கம் போய் சேல் பண்ண இல்லைங்களா, நீங்க ஷேரை வாங்கிட்டீங்க, அந்த ஷேரை வந்து நமக்கு ஏதாவது ஒரு மீடியம் மூலியமா இன்னொருத்தங்கிட்ட நீங்க ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி வரணும். இல்ல நீங்க ஒரு 50 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ஐபிஓ அலோகேட் இருக்கு, அந்த கம்பெனி நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, அது வந்து 100 ரூபா இருக்குது அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இன்டராக்ஷன் பண்றது தான் நமக்கு இருக்கிற டூல்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்சஸ், என்எஸ்சி அடுத்து பிஎஸ்சி. சரிங்களா? இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஷேரா இருக்குது அப்படின்னா இதுல வந்து ஹை அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஓகேங்களா, ஹெச்என்ஐ ஓகேங்களா அப்படி சொல்லக்கூடிய ஹை நெட்வொர்க் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுபோல் எஃப்ஐஐ சொல்லக்கூடியது. சரிங்களா? இவங்களாம் ஃபாரின்ல இருக்கக்கூடிய அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ். இப்போ இவங்களாம் நம்மளோட ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா நம்ம ஷேரை வாங்குறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா F1O ரூட்டை வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? அதாவது ஃபியூச்சர்ஸ்ல பிளாக் டீல் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா? அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ட்ராக்டை அவங்க எழுதிடுவாங்க. அந்த கான்ட்ராக்டுக்கு வந்து 1 மந்த் வேலிடிட்டி இருக்கும். 1 மந்த் வித்தின் 1 மந்த் அந்த கான்ட்ராக்ட் வேண்டாம் அப்படின்னா அவங்க வந்து இமிடியேட்டா அந்த ஃபியூச்சரை ஸ்கொயர் ஆஃப் பண்ணி வெளியே வந்துடலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்க மந்த் எண்ட்ல வந்து அந்த ஃபியூச்சர் கொண்டு எக்ஸைஸ் பண்ணது மூலமா அந்த ஷேர்ஸ் வந்து அந்த ஹெச்ஐஐக்கு ஆட்டோமேட்டிக்கா பிளாக் டீல் மூலமா அலோகேட் ஆயிரும். இதுதான் நார்மலா நடக்கூடியது. சரிங்களா? இதுல இருந்து இந்த ஃபியூச்சர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த ஷேர் பிரைஸை வந்து அந்த ஷேரோட ஒட்டுமொத்த ஃபண்ட் அவங்க வந்து கொடுக்கறது இல்லை. அதுல சில பர்சன்டேஜ் ஒரு 5% 10% இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஷேரை மட்டும் என்ன பண்ணிடுறாங்கன்னா நமக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி அந்த கான்ட்ராக்டுக்கு அவங்க வந்து கொடுத்துட்டு, சரிங்களா, அந்த கான்ட்ராக்டை ஹோல்ட் பண்றாங்க. வித்தின் ஏ பீரியட் அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் அவங்களுக்கு டெய்லியுமே அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து, சரி, அவங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து அந்த ஃபண்ட் வந்து அதர் பார்ட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். சப்போஸ் இன்னைக்கு அதோட ஷேரோட ஏறி இருக்கு அந்த பிரைஸ், இப்படி சப்போஸ் ரிலையன்ஸ் எடுத்திருக்கீங்க, அதுல இருந்து அதர் பார்ட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். சப்போஸ் இன்னைக்கு அதோட ஷேரோட ஏறி இருக்கு அந்த பிரைஸ், இப்படி சப்போஸ் ரிலையன்ஸ் எடுத்திருக்கீங்க, அந்த ரிலையன்ஸோட ஃபியூச்சரை வாங்கியாச்சு, இப்ப நாளைக்கு ரிலையன்ஸோட ஷேர் ஏறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஃபியூச்சர் பிரைஸ் ஏறும் இல்லைங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கக்கூடிய அந்த பீனல் டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துருவாங்க. அது டே டு டே பேஸ்ல போயிட்டு இருக்கும். இது ஃபியூச்சர்ஸ். சரிங்களா? இப்ப இந்த ஃபியூச்சர்ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து பீனல் அப்டேஷன் ஆகுது இல்லைங்களா, நமக்கு டெய்லி வந்து நம்ம அக்கௌண்ட் இருந்து பணம் எடுக்கிறாங்க, வித்ட்ரா பண்ணாங்க. இது ஒரு பெரிய வந்து நமக்கு ஹெட்டேக் மாதிரி இருக்கு. அடுத்த ரெண்டாவது ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மார்க்கெட் கிராஷ் வருதுன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா சில பேர் 2 lakh rupees இருக்கு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரோட வேல்யூக்கு அவங்களோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி என்ன ஒரு ஷேரோ அதாவது ஒரு கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கலாம். திடீர்னு மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப 2 lakhsக்கு பதிலாக அதிகமா கிராஷ் ஆயிருக்கும்.
மார்க்கெட் திடீர்னு கேப் ஓப்பன் ஆகிறப்ப கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5 to 10% ஓப்பன் ஆகுது, அப்போ அவங்க ஸ்பெரா பண்ணல. அதுக்கு மேலே உங்களுக்கு மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 ஓப்பன் ஆகிறப்ப கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5 to 10% ஓப்பன் ஆகுது, அப்போ அவங்க ஸ்பெரா பண்ணல. அதுக்கு மேலே உங்களுக்கு மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 lakhs தாண்டி போகும். அப்போ இவங்க புரோக்கர் போய் அவங்க கேட்க முடியாது இல்லைங்களா, கொடுங்கன்னு கேட்டா அது ஒரு பஞ்சாயத்துல இருக்கும். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, அது ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் என்ன பாத்தீங்கன்னா வெறும் பாத்தீங்கன்னா பிரீமியம் மட்டும் தான் பே பண்றாங்க. அந்த பிரீமியம் அப்படிங்கிறது ஒரு சின்ன மைனூட் அமௌண்ட். இப்ப ஃபியூச்சர்ல நம்ம ஒரு 2 lakh rupees பே பண்றோம்னா ஆப்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5,000 10,000 rupees வந்து பே பண்ணுவோம். சரிங்களா, இந்த 5,000 10,000 அப்படிங்கிறது எதை வச்சு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த லெவல்ல பை செல் வாங்குறீங்க. சரிங்களா, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொன்னது அப்படின்னா ஷேருக்கு ஈக்குவலான பிரைஸ்ல வாங்குறது ஃபியூச்சர்ஸ். ஆப்ஷன் பொறுத்தளவுக்கும் நமக்கு ஒரு ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இந்த ஷேரோட ரேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரேட்டுக்கு மேல லெவல்ஸ் இருக்கும். சரிங்களா, ஒரு லெவலா இருக்கும். அந்த ஒரு லெவலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லெவலுக்கு உங்களுக்கு வந்து நீங்க ஷேரை பர்ச்சேஸ் பண்றீங்களா, அப்ப இந்த பிரீமியம் கொடுங்க, இல்ல இந்த அட்வான்ஸ் லெவல் அப்படி வந்து ஒன்னொன்னா கவர் பண்ணிட்டு வரும். நம்மளோட யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா பாபாஜி ரோபோ ட்ரேடர். ஓகே, இப்ப சொன்ன கான்செப்ட் கிளியர் இல்லைங்களா எல்லாத்துக்கும்? ஓகே, இந்த வீடியோ இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 2 days யூடியூப்ல வரும். உடனடியே நீங்க இப்போ இதை நம்ம ஸ்ட்ரீம் ஆகல, நம்ம 2 days உங்களுக்கு யூடியூப் சேனல்ல வரும். ஓகேங்களா, அப்ப இந்த லெவல்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த லெவல்ஸ் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு ஓகேங்க பாருங்க, இது வந்து என்எஸ்சி இந்தியா அப்படிங்கக்கூடிய சரிங்களா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல கூடிய ஆப்ஷன் செயின் டேட்டா. ஓகே பாருங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னா இது ஆப்ஷன் டேட்டா. நான் சொன்னது பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து அதாவது ஃபியூச்சர்ல இருந்து இருக்கக்கூடிய நம்ம வந்து மிக மிக நம்ம கம்மியான பிரீமியம் அமௌண்ட்டை கொடுத்து தான் வாங்குறோம். அது எப்படி கொடுத்து வாங்குறதுன்னு பாருங்க. இப்ப வந்து இது வந்து நிஃப்டியோடது. இப்ப நிஃப்டி 17,800 லெவல்ஸ்ல வந்து லாஸ்ட் ஃப்ரைடே அதை நேத்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா, இப்ப இதுக்கு மேல இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஓடிஎம். ஓடிஎம்ங்கிறது அவுட் ஆஃப் த மணி. சரிங்களா, ஓடிஎம் ஆப்ஷன் சொல்லக்கூடியது. இது என்ன, இதுல ஓடிஎம் கால் ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா, அடுத்து ஓடிஎம் புட் ஆப்ஷன் இருக்கு. ஓகே, மிஸ்டர் ரமேஷ் கோத்கர், ஆஃப்டர் த நம்ம ஷேர் தான் வாங்க போறோம். அதாவது இதோட கான்செப்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேரை நம்ம டிமேட்ல வாங்கக்கூடிய கான்செப்ட் தான். நீங்க ஃபியூச்சர் ஆகட்டும் ஆப்ஷன் ஆகட்டும். ஃபியூச்சர்ங்கிறது 1 monthக்குள்ள அந்த மந்த்ல என்ன பண்ண போறீங்க, பிளாக் டீல் முறையில வாங்குறது. இது நம்ம ஒரு சின்ன ட்ரேடர் அப்படிங்காட்டி நமக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. இன்னைக்கு வாங்குறோம், இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்றோம், சேல்ஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதே நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அது அப்படின்னா ஒரு பெரிய நம்ம வந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் இருக்காரு, அவர் ஒரு 5,000 crores வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு போய் நம்ம டைரக்டா ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேரை வாங்கினா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அப்ரப்டா மூவ்மெண்ட் ஆகுது பாத்தீங்களா. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் எக்ஸ்சேஞ்ச் ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க. இதுலயே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஆப்ஷன் அப்படிங்கிறது லெவல் பேசிஸ். இப்ப சப்போஸ் 18,000, இது நான் சொல்றது நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு நம்ம டெலிவரி கிடையாது, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரிங்களா, இப்ப 17,800 இருக்குது. இங்க இருந்து சப்போஸ் 18,000ல இருந்து அவர் அந்த ஷேர் வந்து அக்குமுலேட் பண்றான்னு நினைச்சுக்கலாமே. அப்ப பாருங்க 18,000 ரூபாய் 70 rupees அப்படிங்கிறது பிரீமியம் பே பண்ணணும். சரிங்களா, அந்த பிரீமியம் அப்படின்னா இப்ப நம்ம பே பண்ண அப்படின்னா நம்ம பே பண்ண அப்படின்னா இன்னொருத்தங்க செல் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அதான் இப்ப நமக்கு ஷேர் தேவை, அப்ப ஷேர் நம்ம வாங்குறோம். அப்ப வேற ஒருத்தங்க இருந்தா செல் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா நமக்கு வந்து ஒரு மார்க்அப் பிரைஸ் கொடுக்குறாங்க. இந்த அமௌண்ட் எனக்கு இங்க டோக்கன் அட்வான்ஸ் கொடுங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா 1 month கழிச்சு உங்களுக்கு இந்த ஷேர் டெலிவரி பண்றேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த டோக்கன் அட்வான்ஸ் சொல்லக்கூடியதான் நம்ம பிரீமியம். இதெல்லாமே என்ஐசி வெப்சைட்ல கிளியரா கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பிரீமியம் என்ன ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு. சரிங்களா, அதாவது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனை வந்து பார்த்தா நம்ம வாங்குறோம்னா எப்பவுமே அதோட பிரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருக்கும். சரிங்களா, அதாவது கால் ஆப்ஷன் சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட நம்ம மார்க்கெட் ஷேர் அக்குமுலேட் வாங்குறோம் பாத்தீங்களா, வாங்குறதுக்கு பேரு நம்ம கால். சரிங்களா, இதுவே நான் ஒரு ஷேரை நான் சேல் பண்ண போறேன். இப்ப பாருங்க, நான் சப்போஸ் ரிலையன்ஸ் எடுத்துக்கிறேன். ரிலையன்ஸோட ஷேரை வந்து வித்தின் 1 monthல நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டைரக்டா ஷேர் வாங்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் கால் ஆப்ஷனை வந்து ஒரு ஓடிஎம் கால் ஆப்ஷன் இல்ல நியர்பை கால் ஆப்ஷன் அந்த ஷேர் நம்ம அக்கௌண்ட்ல வந்துடும். சரிங்களா, இதுதான் பேசிஸ் ஆஃப் கால் ஆப்ஷன். இதே மாதிரி வேணா புட் ஆப்ஷன் வச்சுக்கலாம். இப்ப நான் ஷேர் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. சரிங்களா, நான் என்ன பண்ணேன்னா ஒரு 17,800 அல்லது வந்து 18,000 லெவல்ல நான் சேல் பண்ண நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த புட் ஆப்ஷன் நான் பர்ச்சேஸ் பண்றது மூலமா எங்கிட்ட இருக்கிற ஷேர் ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு அதர் பார்ட்டிக்கு போயிடும். சரிங்களா, அதுதான் புட் ஆப்ஷன். சரிங்களா, இது நார்மலா இந்த ஷேரை பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு ஓகே. இப்ப நம்ம ஒரு ட்ரேடர். சரிங்களா, நம்ம ட்ரேடர் எப்படி ப்ராஃபிட் பண்றது, சரிங்களா, அப்படிங்கிறதா இருக்கிற விஷயம். இந்த ஆப்ஷனை பத்தி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஷேரை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பண்றதெல்லாம் பெரிய ப்ராஃபிட் ஒன்று இருக்காது. அது லாங் டேர்ம் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் அது வந்து யூஸ்ஃபுல். நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்றீங்க, இல்ல நீங்க ஒரு நம்ம அதுல ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆப்ஷன் இன்ட்ராடே தான். சரிங்களா, இப்ப வந்து பாருங்க அட்வான்டேஜ் ஆஃப் கால் அண்ட் புட் ஆப்ஷன். நம்ம கால் அண்ட் புட் ஆப்ஷனை
நம்ம ட்ரேட் பண்றது மூலியமா. இப்போ இந்த சீரீஸ்ல என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகினர் டு அட்வான்ஸ்ல இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது நம்ம கால் அண்ட் புட் ஆப்ஷன் பத்தி பார்த்தோம். புட் ஆப்ஷன் நம்ம கால் அண்ட் புட் ஆப்ஷனை நம்ம ட்ரேட் பண்றது மூலியமா. இப்போ இந்த சீரீஸ்ல என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகினர் டு அட்வான்ஸ்ல இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது நம்ம கால் அண்ட் புட் ஆப்ஷன் பத்தி பார்த்தோம். சரிங்களா, அதுல வரக்கூடிய பிரீமியத்தை பத்தி பார்த்தோம். சரிங்களா, இதுல என்னன்னு பாருங்க, இந்த கால் அண்ட் புட் ஆப்ஷன்ல இருந்து மத்தது என்ன நம்ம ஷேரோ இல்ல ஃபியூச்சருக்கு என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, இந்த கால் அண்ட் புட் ஆப்ஷனுக்கு ஃபண்ட் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபண்ட் தான் கொடுக்குறீங்க. அதுக்கு பேர் பிரீமியம் நம்ம கொடுக்குறோம். இந்த ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடிய கேபிட்டல் ரொம்ப கம்மி, ரிவார்டு வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா, அப்ப ரிஸ்க் எடுக்கிற ஃபண்ட் கம்மியா இருக்கிறதுனால சரிங்களா, நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபியூச்சரை வச்சுட்டு நம்ம இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை பார்க்கல, இதோட ரிவார்ட் ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்க, இப்போ சில பேர் என்னன்னா ஒரு கான்செப்ட் இருக்கும், ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் ப்ராஃபிட் பண்றாங்க அப்படின்ட்டு இருக்கும். அது ஆக்சுவலா அப்படி கிடையாதுங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் ஆப்ஷன் பையருக்கு ஈக்குவல் அட்வான்டேஜ் இருக்கு. இன்ட்ரா ஆப்ஷன் பையர்ஸுக்கு தான் வின்னிங் பர்சன்டேஜ் அதிகம். சரிங்களா, ஏன்னு பாத்தீங்கன்னா ஈவோடி நம்ம 3:30 மணிக்கு மார்க்கெட் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் ஓபன் பண்ணலையே அந்த அந்த பர்டிகுலர் பிரீமியம் நம்ம அந்த பர்டிகுலர் பிரீமியம் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கரைஞ்சுதான் ஓப்பன் ஆகும். சரிங்களா, அப்ப அதோட எட்ஜ் வந்து போத் ஆப்ஷன் பையர் செல்லர்ஸ் ரெண்டுக்குமே இருக்கு. ஓகேங்களா, அதனால பாத்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி ஆப்ஷன் செல்லரா இருக்கீங்கன்னா நீங்க பொசிஷன்லாம் பண்ணாதான் ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். சரி, ரிஸ்க் அண்ட் ரிவார்டு பொறுத்தளவுக்கும் அதிகமா இருக்கும். இதே நீங்க ஆப்ஷன் பையரா இருக்கீங்கன்னா பொசிஷன்லாம் பண்ணக்கூடாது, இன்ட்ராடே பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, இவங்க ஜீவிதா அப்படிங்கிறது வந்து ஏடிஎம் ஓடிஎம் பத்தி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே மிஸ்டர் Namdev, actually English session will begin after about 20 minutes. Actually the current session going in Tamil, so after that we just continue the same session in English. Okay, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த chat செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஓடிஎம் பத்தி நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ ஓடிஎம் பத்தி நான் சொல்றேன் பாருங்க. சரிங்களா, ஓகே, இது நம்ம திரும்ப வந்து பாத்தீங்கன்னா என்எஸ்சி வெப்சைட்டுக்கு தான் போறோம். இதுல பாருங்க என்எஸ்சி, அதுல ஆப்ஷன் செயின் ஈக்விட்டி டெரிவேட்டிவ் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் இதுல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் நீங்க ஸ்டாக்ஸ் வேணா இங்க இருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்படி ரிலையன்ஸ் அந்த மாதிரி நீங்க நீங்க இங்க இருந்து நீங்க உள்ள டைப் பண்ணி கோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த ஸ்டாக்ஸுக்கு போவோம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து நிஃப்டி வச்சே உங்களுக்கு நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க பாருங்க, இந்த இதுலயே இந்த லிஸ்ட்லயே பாருங்க, மேல இருக்கிறது பாருங்க கால்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அடுத்து இருக்கு பாருங்க புட்ஸ் அப்படின்னு இருக்கும். இது அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நமக்கு டபுள் ஷேடோ தெரியுது பாருங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து எல்லோயிஷ் இருக்கும், இந்த இடத்துல ஒயிட் இருக்கும். சரிங்களா, இந்த ஒயிட் அப்படிங்கிறது எல்லாமே ஓடிஎம். சரிங்களா, இந்த எல்லோ இருக்கிறது பூரா ஐடிஎம், இந்த மணி. சரிங்களா, ஓடிஎம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி. அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, இதுதான் நம்ம கடைசியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ரேட் 17,800. இந்த 17,800க்கு மேல கூட எல்லா கால் ஆப்ஷனும் என்னதுங்க வில் கோ டு ஜீரோ. எக்ஸ்பைரி அப்ப என்ன ஆகும், எல்லாமே ஜீரோக்கு போயிடும். ஏன்னா அதுக்கு வந்து வேல்யூவே கிடையாது, வேல்யூவே இல்லாததான் ஓடி. 18,000 வந்துருச்சுன்னா என்ன ஆகுங்க, இந்த 18,000 வந்து ஏடிஎம் அட் த மணி, அந்த பிரைஸ்ல இருக்கிறது ஏடிஎம். ஏடிஎம் இதுவே வந்து இந்த 17,800 ஆயிரம் ஐடிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல். இந்த மணிக்குள்ள இருக்கு, அப்ப அட் த மணி என்னதுங்க 18,000. 18,000 உள்ள இருக்கிறது பூரா ஐடிஎம். இதே 18,000க்கு மேல இருக்கிறதுல என்னது ஓடிஎம். ஓடிஎம்னா அவுட் ஆஃப் த மணி, மணியே கிடையாது அதுல. அதுக்கு சும்மா டம்மியா நம்ம பிரீமியம் கொடுத்துட்டு இருக்கோம். எப்போ அதுக்கு வேல்யூ வரும்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ஐடிஎம் அல்லது ஏடிஎம் ஆகணும், அட் த மணியில வரணும், இல்ல இந்த மணிக்குள்ள. அட் த மணி வந்துருச்சு, இப்ப இங்க இருக்கு பாருங்க. இப்போ இந்த 17,800 அட் த மணி ஏடிஎம் இருக்கு. இது வந்து சேம் அது கீழே பாருங்க 17,500. 17,500 கால் ஆப்ஷன் வந்து இந்த மணியில இருக்கு. இப்போ இது நம்ம கால் சைடு பார்த்தோம். சரிங்களா, இதே மாதிரி வந்து புட் சைட்ல பாருங்க, இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஐட்டம், அது இந்த சைடு, அதாவது நம்மளோட இங்க மேல ஒயிட் இருக்கு பாருங்க, 17,500 கால் ஆப்ஷன் வந்து இந்த மணியில இருக்கு. இப்போ இது நம்ம கால் சைடு பார்த்தோம். சரிங்களா, இதே மாதிரி வந்து புட் சைட்ல பாருங்க, இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஐட்டம், அது இந்த சைடு, அதாவது நம்மளோட இங்க மேல ஒயிட் இருக்கு பாருங்க, ஒயிட் கீழே இருக்கிற இந்த கலர்ஸ்ல இருக்கக்கூடியது எல்லாமே இந்த மணி ஆப்ஷன். இந்த மணி ஆப்ஷன் எல்லாமே என்ன இருக்குங்க, பிட் அந்த பிரைஸோட ரிலேட்டிவா அதோட பிரீமியம் பிக்சேஷன் ஆகும். சரிங்களா, இதுக்கு மேல இருக்கிற ஓட்டிங் எல்லாம் சீப்பா இருக்கும். எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி போய் இங்க இருக்க 5 ரூபீஸ் 8 ரூபீஸ் பை பண்ணுவாங்க, அது வந்து எக்ஸ்பைரி அப்போ 0 ஆயிடும். சரிங்களா, எப்பவுமே நம்ம ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ட்ரேடா இருந்தா ஏடிஎம் அல்லது ஐடிஎம் ட்ரேட் பண்ணா மட்டும்தான் ப்ராஃபிட் ஆகும். சரிங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? இதுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா ஜஸ்ட் நீங்க சாட்ல பேசு. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இது இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன பாத்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன் வந்து நம்ம பொசிஷன்லாம் பை செல் பண்ண முடியாது, ஆனா நம்மகிட்ட ஃபண்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அந்த ஃபண்டை வச்சுட்டு எப்படி நம்ம இன்ட்ராடே அல்லது நம்ம ஒரு இன்கம் ஸ்ட்ராட்டஜியா பில்ட் பண்ணுங்கிறத நான் சில ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்றேன். எங்களோட சாஃப்ட்வேர், எங்களோட
சாஃப்ட்வேர்ல பை செல் சிக்னல்ஸ் காட்டும். அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரேட் பண்ணலாம். அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு எங்க சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்னல்ஸ் ஃப்ரீயா வரும். ஓகே, வாய்ஸ் கேக்குதுங்களா இப்போ? ஓகே, பாருங்க, இது நம்ம இது நார்மலா ஒரு ஷேரை வாங்குறோம் வைக்கிறோம். ஆக்சுவலி நீங்க வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் எல்லாமே ரெண்டே விஷயம் தான் பண்றோம். என்ன பண்றோங்க? பை செல் தான். சரிங்களா? ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னு பை பண்ணணும், இன்னொன்னு செல் பண்றோம். சரிங்களா? ஓகே, யூடியூப் சேனல் லிங்க் கேட்டிருக்கீங்க, ஒரு நிமிஷம். ஓகே, இது என்னோட யூடியூப் சேனல் லிங்க். ஓகே, இது என்னோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க். சரிங்களா? இப்போ நீங்க வந்து நம்ம சப்போஸ் அலைசபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா இந்த லிங்க் மூலமா ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட பை செல் சிக்னல் சாஃப்ட்வேர் தான், நம்ம ஆட்டோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்றவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த ஸ்லைட் ஷோ உங்களுக்கு இப்போ விசிபிளா இருக்குங்களா? ஓகே, இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட். சரிங்களா? எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு விஷயம் செய்ய போறோம்னா அதுக்கு நமக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்றவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த ஸ்லைட் ஷோ உங்களுக்கு இப்போ விசிபிளா இருக்குங்களா? ஓகே, இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட். சரிங்களா? எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு விஷயம் செய்ய போறோம்னா அதுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை. சரிங்களா? இப்போ நம்ம இங்கிருந்து நான் கோயம்புத்தூர் போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோயம்புத்தூர் போறேன்னா எப்படி போகணும்னு தெரியணும் இல்லைங்களா? சரிங்களா? இல்ல நான் சப்போஸ் நான் டெல்லி போறேன் அப்படின்னா நான் டெல்லிக்கு எப்படி போனேன்? நான் ஃபிளைட்ல போகணுமா, ட்ரெயின்ல போகணுமா இருக்கு இல்லைங்களா? நம்ம ஃபிளைட்ல போனா நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமா போகலாம். இதுவே நம்ம சப்போஸ் நம்ம ட்ரெயின்ல போனா கொஞ்சம் லேட்டா போகும். சரிங்களா? ஓகே, லிங்க் நாட் ரிசீவ்ட். லிங்க் எந்த லிங்க் சொல்றீங்க? என்னோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இங்க இருக்கு. இது அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க், அலைஸ்புல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான லிங்க். இது போல நம்ம யூடியூப் சேனல் லிங்க் இருக்கு, அது உங்களுக்கு மெசேஜ். யூடியூப் சேனல் வந்து நம்மளுக்கு வந்து பாபாஜி ரோபோ ட்ரேடர் நீங்க அப்படியே டைப் பண்ணீங்கன்னாலும் வரும். பாபாஜி ரோபோ ட்ரேடர் .in அது எங்களோட வெப்சைட் லிங்க் தாங்க. ஓகே, 2 வெப்சைட் லிங்க் இருக்கு. நீங்க அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். டீடைல்ஸ் கொடுத்துருப்பேன். அது நம்ம MT4 செட்டப்ஸ் அண்ட் ரோபோ செட்டப்ஸ் இருக்கும். இது போக டைப் பண்ணீங்கன்னாலும் வரும். பாபாஜி ரோபோ ட்ரேடர் .in அது எங்களோட வெப்சைட் லிங்க் தாங்க. ஓகே, 2 வெப்சைட் லிங்க் இருக்கு. நீங்க அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். டீடைல்ஸ் கொடுத்துருப்பேன். அது நம்ம MT4 செட்டப்ஸ் அண்ட் ரோபோ செட்டப்ஸ் இருக்கும். இது போக நம்ம யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு இதுல வரக்கூடிய வெபினார் டீடைல்ஸ் எல்லாமே அதுல நம்ம கொடுத்தோம். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி பத்தி சொன்ன பாத்தீங்களா? இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கூடிய அந்த பிரைமரி ஸ்ட்ராட்டஜி வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இதுல நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய செஷன்ல நம்மளோட கோல்டன் ஸ்ப்ரெட் அப்புறம் கேலண்டர் ஸ்ப்ரெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது போக இன்வெஸ்ட்மெண்ட் கம் ட்ரேடிங்ல எப்படி நம்மளோட ஷேர்ஸை வாங்கி அந்த கால் ஆப்ஷன் செல் பண்றது மூலியமா ஒரு ரெகுலர் இன்கம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, என்னோட ஃபோன் நம்பர் தர உங்களுக்கு சப்போஸ் அந்த லிங்க் ரிசீவ் ஆகல அப்படின்னா என்னோட ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நீங்க பண்ணலாம். சரிங்களா? 9894088515. சரிங்களா? 9894088515. சரி, நான் உங்களோட பாபாஜி குமரேஷன். சரி, இதனோட ஃபோன் நம்பர் 9892 இல்ல அப்படின்னா எனக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் மெசேஜ் பண்றேன். சரிங்களா? ஓகே, வாட்ஸ்அப் நம்பர் 9894088515. 9894088515. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி பத்தி உங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சரிங்களா? இதுல வந்து லாஸ்ட் செஷன்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஓகே, நான் புரிஞ்சிருச்சுங்க. அது வந்து everyone அப்படிங்கிறது ஷேர் ஆகல. ஓகே, இப்போ ரிசீவ் ஆயிடுச்சுங்களா? இந்த ஃபோன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9894088515. சரி, லிங்க் வந்துருச்சுங்க. ஓகே, ரைட். ஓகே, இது எங்களோட பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க். அக்கௌண்ட் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா அலைசபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கான MT4 சாஃப்ட்வேர் அண்ட் ரோபோ சாஃப்ட்வேர் நான் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்றேன். அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல் இருக்கு, அதில் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி பத்தி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு, சரிங்களா, இதோட அடுத்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல கண்டினியூஷன் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த செஷன்ல மாதிரி சரி எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை. சரிங்களா? ஸ்ட்ராட்டஜி இருந்தா தான் எல்லா விஷயத்தையும் நம்மளால பக்காவா பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ட்ரேடிங்க்கு வந்து நமக்கு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? அப்ப ஸ்ட்ராட்டஜின்னு என்னன்னு பார்த்தோம்னா அது ஒரு யுக்தி. சரிங்களா? இப்போ இதுல நம்ம ஷேர்ஸ் இருக்கு, ஃபியூச்சர்ஸ் இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய இன்கம் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன? சரிங்களா? இதுல நம்பர் 1 வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இதுல பாருங்க என்ன டைப் ஆஃப் பிரேக் அவுட் இருக்குது. இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதா எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கேண்டில் பிரேக் அவுட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் டைம் பேஸ்ட் பிரேக் அவுட். சரிங்களா? செகண்ட் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். அடுத்து தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டி ட்ரெண்ட் பிரேக் அவுட். ஃபோர்த் வந்து ஈவென்ட் அல்லது நியூஸ் பேஸ்ட் பிரேக் அவுட். அடுத்து ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் பேஸ்ட் பிரேக். ஓகேங்களா? இதுல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா நம்ம டைம் பேஸ்ட் பிரேக் அவுட் பத்தி பேச போறோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே இப்போ என்னோட MT4 சாஃப்ட்வேர் டைம் பேஸ்ட் பிரேக் அவுட் பத்தி பேச போறோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகே இப்போ என்னோட MT4 சாஃப்ட்வேர் பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு மாதிரி விசிபிளா இருக்குங்களா? இப்போ
ஓகே, ஜஸ்ட் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாங்க. சரிங்களா? ஜஸ்ட் நீங்க வந்து நான் சொன்னதை நீங்க அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ்ல திரும்ப இதே சேனல் கண்டினியூ பண்றேன். ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். அது நான் சொன்ன எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, ஆடியோ கேக்குதுங்களா? ஹலோ. ஓகே, இப்ப லாஸ்ட் உங்களுக்கு பிரேக் முன்னால வந்து பாருங்க இருக்கிற செக்ஷன் என்ன சொல்லியிருந்தேன்னா, சரிங்களா, நம்ம அந்த கால் அண்ட் புட் ஆப்ஷன் எப்படி ட்ரேட் பண்ணலாம், சரிங்களா, அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து பிரேக் அவுட் சிஸ்டம். சரிங்களா? இந்த கால் அண்ட் புட் ஆப்ஷனுக்கு பிரேக் அவுட் சிஸ்டத்து மாதிரி ஒரு பிரில்லியன்ட் சிஸ்டம் நமக்கு வந்து இப்போதைக்கு கிடையாது. சரிங்களா? ஏன்னா பிரேக் அவுட் சிஸ்டம் தான் ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட் சிஸ்டம் ஃபார் ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். சரிங்களா? இந்த ஆப்ஷன் செல்லிங் நம்ம வந்து மோஸ்ட்லி, சரிங்களா, 70% போட்டு இருக்கும். இதே வந்து நம்ம ஆப்ஷன் பையிங் பண்றீங்கன்னா நமக்கு இன்ட்ராடே தான் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் பையிங்க்கு வந்து பண்ணா பொசிஷன்லாம் நீங்க வைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க ஸ்ப்ரெட் எடுத்துக்கிட்டு நீங்க பண்ணலாம். இந்த ஆப்ஷன் பையிங்ல ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம வந்து இது இதோட ப்ரீவியஸ் கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? கால் ஸ்ப்ரெட் எப்படி எடுக்கிறது, அடுத்து பார்த்தீங்கன்னா புட் ஸ்ப்ரெட் பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா சொல்லியிருப்போம். இதோட டீடைல்ஸ் எல்லாம் நம்மளோட யூடியூப் சேனல் இருக்கு. நீங்க அங்க நீங்க பாத்தீங்கன்னா கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணா பிரேக் அவுட் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய, சரிங்களா, இதோட ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுல இருக்கக்கூடிய வேரியன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா டைம் பேஸ்ட் பிரேக் அவுட், செகண்ட் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், அடுத்து மல்டி ட்ரெண்ட் பிரேக் அவுட், ஈவென்ட் அல்லது நியூஸ் பேஸ், அடுத்து வால்யூம் பேஸ். ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து டைம் பேஸ்ட் பிரேக் அவுட். இந்த டைம் பேஸ்ட் பிரேக் அவுட்டுக்கு வந்து நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து MT4 சிஸ்டம் நமக்கு வேணும். இப்போ உங்களுக்கு MT4 சிஸ்டத்தை நான் ஷேர் பண்றேன். சப்போஸ் MT4 இல்லை அப்படின்னா நாங்க வந்து MT4 சிஸ்டம் வந்து இப்போ நம்ம ப்ரொவைட் பண்றோம், பிரைஸ்ல கிடைக்கும். சரிங்களா? ஓகே, பாருங்க, இது வந்து MT4 சிஸ்டம். இதுல வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து நம்ம சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? பேங்க் நிஃப்டி, அது கீழே இருக்கிற பாருங்க பேங்க் நிஃப்டி டேஷ் எஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு. ஓகே, ஃபார் ஆக்சுவலி திஸ் செஷன் வில் பி ஃபார் another 1 hour. So the persons don't worry, we will continue the session one that is completed within about 15 minutes. Okay, give some time because we will complete the system and just come with the English. Okay, we just extended 1 more hour. Okay, for English. ஓகே, பாருங்க, இதுல வந்து நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிறது பாருங்க பேங்க் நிஃப்டி எஸ் அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு. இதுல நம்மளோட ரைட் சைடு வந்து நம்ம சார்ட் பேனல், லெஃப்ட் சைடு சிம்பிள், அடுத்து வந்து நம்ம ரைட் சைடு வந்து நம்ம சார்ட் பேனல். இதுல வந்து பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம டைம் பேஸ் சொல்லிட்டோம் பாத்தீங்களா? இந்த டைம் பேஸ் என்னன்னு பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்க இருக்கு பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில். நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்ப ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இது சப்போஸ் நான் வச்சிருக்கிறது ஒரு ஹவர்லின்னு வச்சுக்கோங்க, 1 hour அப்படின்னா இந்த செஷன் ஸ்டார்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில். நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்ப ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இது சப்போஸ் நான் வச்சிருக்கிறது ஒரு ஹவர்லின்னு வச்சுக்கோங்க, 1 hour அப்படின்னா இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றது 9:15 ஸ்டார்ட் ஆகும். அடுத்து வந்து நம்ம 10:15 இந்த செஷன் முடிஞ்சிடும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் செஷனோட லோ அண்ட் ஹைய வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் நான் சொல்றது டைம் பேஸ் மாடல்ல நான் சொல்றேன். இங்க பாருங்க, இது ஹரிசாண்டல் லைன். சரிங்களா? இப்ப ஹரிசாண்டல் லைன் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஹரிசாண்டல் லைன் எடுத்துட்டு இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, ஹை அண்ட் லோ வந்து பிளாட் பண்ணிருக்கேன். MT4 சிஸ்டம்னா எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு இதை நான் வந்து இதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இல்ல உங்களுக்கு MT4 சிஸ்டம் இருக்குன்னா இப்ப நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்கு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட இந்த லோக்கு நான் ஒரு லைன் போட்டிருக்கேன், ஹைக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்ப இந்த லோக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி வந்தா என்ன பண்ணணுங்க, நம்ம வந்து புட் ஆப்ஷன் பை எடுக்கணும். எதுக்காகனா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருச்சு. இப்ப ட்ரெண்ட் நமக்கு ஃபாலிங் மார்க்கெட்ல இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம், இங்க நம்ம வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். இதே மாதிரி இங்க நம்ம வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். இதே மாதிரி இதோட ஹை பிரேக் அவுட் ஆனா என்ன பண்ணணுங்க, இங்க பாருங்க, இதோட லோ வந்து லாஸ்ட் ஃப்ரைடே பிரேக் அவுட் ஆயிருக்கு. 41,857 பிரேக் ஆயிருக்கு. சரிங்களா? இதுல லோ லாஸ்டா முடிஞ்சது 41,666 நம்ம 666 முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அப்ப இந்த லோ பிரேக் அவுட் என்ன பண்ணணும், நம்ம வந்து புட்ட பை எடுக்கலாம். ஓகே, இது கன்ஃபர்மேஷன் அப்படிங்கறதெல்லாம் பிரேக் அவுட் ஆனா அதுதான் கன்ஃபர்மேஷன். இதோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்குங்க, ஹை ஆஃப் த கேண்டில் தான் ஸ்டாப் லாஸ்ல இருக்கும். இப்ப லோல செல் பண்ண என்ன பண்ணுவாங்க, ஹை தான். நான் சொல்றது இன்ட்ராடேல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் நான் சொல்றேன். நான் இன்ட்ராடேல என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கால் அண்ட் புட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக சொல்லிட்டு வரேன். இதுல பெஸ்டான ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? அது எப்படி அதை வந்து எங்க நீங்க வந்து பை எடுக்கணும், செல் எடுக்கணுங்கிறத உங்களுக்கு 1 by 1 சொல்லிட்டு வரேன். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பிரேக் அவுட். இதுல வந்து நார்மலா என்ன பண்ணணும், நம்ம டைம் பேஸ் பிரேக் அவுட் யூஸ் பண்றோம். டிஃபால்ட்டா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் ஃப்ரேம் வந்து ஹவர்லி. சரிங்களா? ஓகே, டைம் ஃப்ரேம் கேட்டிருக்காரு. அப்ப டைம் ரொம்ப ஃபில்டர் பண்ணி 1 or 2 கால்ஸ் தான் கொடுக்கும். பாருங்க, இது வந்து நான் ஃப்ரைடே பண்ணிருக்கேன். இப்போ ஃப்ரைடே இந்த பிரேக் அவுட்ல எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து நமக்கு ஒரு 256 பாயிண்ட்ஸ் கவர் ஆயிருக்கு. இப்போ 256 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கால்ல நீங்க அட்டமணியில எடுத்திருந்தீங்கன்னா நமக்கு ஒரு 150 பாயிண்ட் கவரிங் ஆயிருக்கு. சரிங்களா? அது கவரிங் ஆச்சா இல்லையாங்கிறத வந்து நான் வந்து நம்மளோட அலைஸ்பிள் பிளாட்ஃபார்ம்ல நான் காட்டுறேன். இப்போ வந்து பாருங்க 41
41857 இருக்கு சரிங்களா. அப்போ 41857 நம்மளோட அலைஸ்பிள் செஷன்ல ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பாருங்க. ஓகே, இது பாருங்க, இது வந்து அலைஸ்பிளோட பிளாட்ஃபார்ம். இது பாருங்க, நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடியது நம்மளோட சிம்பிள் வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ 41800 எடுத்து நான் சொன்னது எப்பவுமே இந்த மணில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்த மணி எடுத்து தான் நம்ம இந்த மணி அல்லது அடுத்த மணி தான் நம்ம இன்ட்ராடேக்கு ட்ரேட் பண்ணணும். அவுட் ஆஃப் மணி எடுத்தீங்கன்னா அது மூவ்மெண்டே ஆகாது. இந்த மணி அல்லது அடுத்த மணி தான் எடுக்கணும். இப்போ 41800 புட் ஆப்ஷன். ஏன்னா மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னு என்ன பண்ணணுங்க? மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா புட் ஆப்ஷனா பை பண்ணணும். மார்க்கெட் ரைஸ் ஆக போகுது, புல்லிஷா இருக்குன்னு என்ன பண்ணணுங்க? கால் ஆப்ஷனா பை பண்ணணும். மார்க்கெட் டெப்த்ல இருந்து இங்க பாருங்க, பை, பிங்கிறது பை, எஸ்ங்கிறது செல், அதுக்கு அடுத்து சார்ட். அந்த சார்ட் ஓபன் பண்ணிக்கலாம். சேம் இதுல என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நான் ஹவர்லி செட் பண்ணிக்கிறேன். டெய்லியில இருந்து ஹவர்லி H1. அப்ப H1 என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 23 வந்து நமக்கு அந்த கேண்டில்ஸ் வந்து ஓகே. இது நான் வந்து பார்த்தா மந்த் அண்ட் கான்ட்ராக்ட். அடுத்து வந்து நம்மளோட டிசம்பர் 29th தான் எடுத்திருக்கேன். ஓகே, அதுதான் நமக்கு வந்து ஓகே 23 இது பாருங்க, 23 டேட்டாஸ் அவைலபிள். ஜஸ்ட் என்எஸ் வெப்சைட்டுக்கே போயிட்டு 41800 புட் ஆப்ஷன் இப்போ 339ல முடிஞ்சிருக்கு. பாருங்க, இதோட ஹை பாத்தீங்கன்னா 400 வரைக்கும் போயிருக்கு. இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து நமக்கு 135, ஓப்பன் வந்து 198 சரிங்களா. இப்போ நம்ம அட்லீஸ்ட் நம்ம 200 rupees 250ல பை பண்ணியிருந்தாலும் நம்ம அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா பாருங்க, இது லாஸ்டா முடிஞ்சது நம்ம 339ல அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் டேட் பிரைஸ் இருக்கு. ஹை வந்து 404 வரைக்கும் போயிருக்கு. அப்போ வந்து நம்மளோட MT4ல லோ பிரேக் ஆயிருக்கு அப்படின்னா இதுனா அது வந்து நமக்கு லோ வரைக்கும் டிராவல் ஆயிருக்கு. அப்போ அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 109ல அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் டேட் பிரைஸ் இருக்கு. ஹை வந்து 404 வரைக்கும் போயிருக்கு. அப்போ வந்து நம்மளோட MT4ல லோ பிரேக் ஆயிருக்கு அப்படின்னா இதுனா அது வந்து நமக்கு லோ வரைக்கும் டிராவல் ஆயிருக்கு. அப்ப அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 100ல இருந்து 150 பாயிண்ட் அளவுக்கு நமக்கு அடுத்த மணி மூவ்மெண்ட் ஆயிருக்கு சரிங்களா. ஏன்னா அது 200 பாயிண்ட் மூவ்மெண்ட்னா இதுல அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 100 to 150 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்கு. இதுவே நம்ம அவுட் ஆஃப் த மணி அதோட ஓடிஎம் பை பண்ணிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கிடைச்சிருக்காது சரிங்களா. நம்ம அடுத்த மணி அல்லது வந்து இந்த மணி பண்றப்பதான் நமக்கு இந்த அளவுக்கு அந்த பிரைஸ் அப்ரிசியேஷன் இருக்கு. ஓகே, இதுல ஏதாவது வேற டவுட் இருக்கு? ஏன்னா இது வந்து பிரேக் அவுட்ல கூடியது ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது நம்ம டைம் பேஸ்ட் பிரேக் அவுட். ஓகே பாருங்க, இது ஜென்ரலா நம்ம ஹவர்லி யூஸ் பண்றோம் பாத்தீங்களா. இதே நீங்க ஒரு 15 மினிட்ஸ் ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல ட்ரேட் பண்ணி நீங்க அந்த நமக்கு ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்ஸ் கிடைச்சா போதும் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நம்மளோட பிரேக் அவுட் ரெண்டு இது வச்சுக்கோங்க. ஒன்னு வந்து 9:30 பிரேக் அவுட், செகண்ட் வந்து பண்ணா 12 o'clock பிரேக் அவுட். இது பியூர்லி நான் சொல்ற கான்செப்ட் எல்லாமே இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ற கான்செப்ட். அப்படின்னா ஹவர்லி பிரேக் அவுட் போய்க்குங்க சரிங்களா. இல்ல நீங்க வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல எனக்கு ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் கிடைச்சா போதும், 150 பாயிண்ட் 200 பாயிண்ட்ல யார் எதிர்பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு 9:30 பிரேக் அவுட், 9:15 மார்க்கெட் ஆகுது ஓப்பன் ஆகுது, 9:50 to 9:30 ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும் 15 மினிட்ஸ்ல. அந்த 15 மினிட்ஸோட ஹை அல்லது லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பா மூவ்மெண்ட் இருக்கும். அந்த சமயத்தில் நீங்க ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் எய்ம் பண்ணி வெளியே வந்துடலாம். இதுக்கெல்லாம் கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ட்ரேடு தான். இதுக்கு நாங்க ரோபோ ட்ரேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் சிஸ்டம் எங்களோட ரோபோ சிஸ்டம்ல இருக்கு. ரோபோ சிஸ்டத்துல நீங்க அப்படியே ஃபீட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரேக் அவுட்ல பை செல் பண்ணிக்கோ. நீங்க டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே நீங்க அழகா செட். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட 12 சேம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு பிஃபோர் செஷன் நமக்கு வந்து 12 o'clock செஷன். அதுவும் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட்டுக்கான நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு டைம் சரிங்க. ஓகே, இது பிரேக் அவுட்டுக்கு வந்து நம்ம டார்கெட்லாம் கிடையாதுங்க சரிங்களா. இப்ப டார்கெட் அப்படிங்கிறது நமக்கு அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி கிளையன்ட் பெர்ஸ்பெக்டிவ் சரிங்க. நீங்க ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்ஸ்னா நம்ம ஒரு டைம் சரிங்க. ஓகே, இது பிரேக் அவுட்டுக்கு வந்து நம்ம டார்கெட்லாம் கிடையாதுங்க சரிங்களா. இப்ப டார்கெட் அப்படிங்கிறது நமக்கு அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி கிளையன்ட் பெர்ஸ்பெக்டிவ் சரிங்க. நீங்க ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்ஸ்னா நம்ம சொல்லக்கூடிய 9:30 12 o'clock. இல்ல நீங்க அதுக்கு மேல ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் எதிர்பார்க்கறீங்கன்னா ஹவர்லி பிரேக் அவுட்ஸ் ஓகேங்களா. ஓகே, இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன நான் ஒரு கிளான்ஸோட இந்த செஷன் நான் தமிழ்ல முடிச்சுட்டு அடுத்து இங்கிலீஷுக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்ண போறேங்க சரிங்களா. இது நீங்க அப்படியே நோட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த வாரம் இதே சனிக்கிழமை மார்னிங்கே இந்த செஷன் இருக்கும். இதே செஷன் உங்களுக்கு என்ன நான் சொல்ல பாத்தீங்கன்னா இந்த செஷன்லாம் இருக்கு. இதுல எப்படி நம்ம ஒரு நீட்டா எந்த சார்ட்டும் எல்லாம் வெறும் கேண்டில் ஸ்டிக் வச்சுக்கிட்டு கேப் அப் கேப் டவுன் ஆகுது, ஃபர்ஸ்ட் கேண்டில் அது பிரேக் அவுட் நடக்குது, இதை வச்சு எப்படி கால் புட்லாம் பண்ணலாம் கூடிய அந்த செஷன்லாம் அடுத்தடுத்து வரும். ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏன்னா இந்த செஷன் நமக்கு 2 செஷன். ஃபர்ஸ்ட் இதை நான் முடிச்சுட்டு அடுத்த வாரத்துல இதே செஷனோட கண்டினியூ அடுத்த வாரத்துல வரும். ஓகே, இதுல மிஸ்டர் சுந்தர் கேட்டிருக்கேன் எப்படி கேண்டில் பேட்டர்ன் வந்து எப்படி பிரேக் அவுட்ல கண்டுபிடிக்கிறதுன்னு. அதுக்காக தான் இந்த ஒரு சார்ட் டேபிள் இருக்கோட சேர்ந்து இது பாருங்க. பிரேக் அவுட், ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட், கேண்டில் ஸ்டிக் கலர், கேப் அப் கேப் டவுன், கால் புட், இதை அப்படியே வச்சுட்டீங்கன்னா போதும். நீட்டா நீங்க அப்படியே பார்த்துட்டு நீங்க டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு போயலாம். நமக்கு எந்த இதுவும் இருக்காது சரிங்களா. இதெல்லாம் அடுத்த செஷன்ல உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லுவேன். இப்போ இந்த செஷன் ஓகே, இந்த பிரசன்டேஷன் வந்து இது நம்ம இந்த பிரசன்டேஷன் கிடைக்காதுங்க. ஏன்னா பிரசன்டேஷன் வந்து இது எங்களோட இது அட்வான்ஸ் வெபினார்லாம் கண்டக்ட் பண்றோம்.
அதோட சேர்ந்து இருக்கிறதுனால இது நமக்கு பிரசன்டேஷன் வராது. உங்களுக்கு வீடியோஸ் என்னென்ன டாபிக் கவர் பண்ணணும் அதுக்கான வீடியோஸ் மட்டும் கிடைக்கும். ஓகே, கோல்டன் ஸ்ப்ரெட் வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஏன்னா கோல்டன் ஸ்ப்ரெட் அது ஒரு பிரீமியம் ஸ்ட்ராட்டஜி. அது பிரீமியம் ஸ்ட்ராட்டஜின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 4% 5% மந்த்லி இன்கம் மாதிரி அதுல பண்ணக்கூடிய ஒரு இன்கம் ஸ்ட்ராட்டஜி அதுங்க. அதுல வந்து நம்ம இதுல என்ன சொல்றேன், இதை வந்து அடுத்தடுத்த வெபினால உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்ணுவேன். ஓகே, இது வந்து நாங்க ரோபோ சாஃப்ட்வேர் கொடுக்குறோம். இந்த ரோபோ சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறோம், பிரேக் அவுட் சிஸ்டம். அதுக்கு நாங்க ஒரு இண்டிகேட்டர் MT4ல கொடுத்துருவோம். அது ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்ணிக்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணிருக்கீங்கன்னா எங்களோட ரெஃபரல் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீயா கிடைக்கும். இல்லைன்னா அதுக்கு ஒரு மினிமம் சார்ஜஸ் இருக்கு. ஓகே, இது எங்களோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க். இந்த அக்கௌண்ட் மூலமா ஃப்ரீயா நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீயா இருக்கும். இல்லைன்னா 4500 rupees இந்த ரோபோ பிளஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே சார்ஜ் ஆகும். இதுல உங்களுக்கு MT4 வந்துடும், MT4 இருக்கக்கூடிய நம்ம சிஸ்டம்ஸ் வந்துடும், பிரேக் அவுட் சிஸ்டம் வந்துடும். அது போக நமக்கு ரோபோ சிஸ்டம் வந்துடும். இந்த 4.5 மந்த்லியே வரும் உங்களுக்கு. நமக்கு வந்து மந்த் அண்ட் மந்த் சார்ஜஸ் வரும். அதுக்காக நம்ம கிளைண்ட்டுக்கு சொல்லக்கூடியது, இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க, இப்போ உங்க பேர் இருக்குன்னா வேற பேர்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா நமக்கு வெறும் 400 rupees தான் வரும். இந்த சார்ஜஸ் எதுவுமே வராது. MT4 டேட்டா பிரைஸ் ஆனா 400 rupees மட்டும் வரும். ஸ்ட்ராட்டஜி ரோபோ, ஏன்னா நீங்க வந்து நீங்களா டைரக்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வரப்போகுது. எங்க மூலியமா ஓப்பன் பண்ணீங்கனாலும் அதே ப்ரோக்கரேஜ் தான் வரப்போகுது. ஆனா இந்த ப்ரோக்கரேஜ் ஷேரிங் இருக்கிறதுனால இந்த ஃபீஸை நாங்க அப்படியே வேவர் பண்ணிக்கலாம். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா ஏதாவது? ஓகே, இந்த ரோபோ ட்ரேடிங் சார்ஜஸ் வந்து எங்களோட லிங்க் மூலியமா ட்ரேடிங் சார்ஜஸ் வந்து எங்களோட லிங்க் மூலியமா ரெஃபரல் மூலியமா ஓபன் பண்றவங்களுக்கு ரோபோ சார்ஜஸ் கிடையாதுங்க. இதுவே நீங்க ஏற்கனவே எலிஜிபிள் அக்கௌண்ட் இருக்கு சரிங்களா, அதை நீங்க 6 மாசத்துக்கு மேல ட்ரேட் பண்ணலினாலும் அதை எங்களோட ரெஃபரலுக்கு நீங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான டீடைல்ஸ் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9894088595 நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு அதை ரீமேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு நான் ஃப்ரீயா கொடுத்தேன். இல்ல நீங்க வந்து இப்ப நீங்க கரண்ட்ல நீங்க லைவ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் அதர், ஏன்னா அது நீங்க வந்து நம்ம அக்கௌண்ட் ஏற்கனவே ஆக்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு அப்படின்னா அதுக்கு சார்ஜஸ் வரும். இல்ல உங்களுக்கு 6 months பிஃபோர் தான், நீங்க இப்ப யூஸ் பண்ணவே இல்லை, 6 months பிஃபோர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட பழைய அக்கௌண்டா இருந்தாலும் எங்களுக்கு கீழே நீங்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா. இல்லைன்னா நீங்க அந்த புது அக்கௌண்ட் எங்களோட ரெஃபரல் கீழே ஓப்பன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் வரும். ஒண்ணு நீங்க இந்த புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், இல்ல ஒரு 6 months பழைய அக்கௌண்ட் இருந்தாலும் அதை எங்களுக்கு நீங்க அந்த ரீமேப்பிங் பண்றது மூலமா உங்களுக்கு இந்த ரோபோ சார்ஜஸ் எதுவும் வராது. இல்ல நீங்க எக்ஸிஸ்டிங் கிளைண்டா இருக்கீங்க, இப்ப நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா ரோபோ சார்ஜஸ் வரும். அது வந்து 4500 rupees வரும் பண்ணலாம். இல்ல ஒரு 6 months பழைய அக்கௌண்ட் இருந்தாலும் அதை எங்களுக்கு நீங்க அந்த ரீமேப்பிங் பண்றது மூலமா உங்களுக்கு இந்த ரோபோ சார்ஜஸ் எதுவும் வராது. இல்ல நீங்க எக்ஸிஸ்டிங் கிளைண்டா இருக்கீங்க, இப்ப நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா ரோபோ சார்ஜஸ் வரும். அது வந்து 4500 rupees வரும். இதுல உங்களுக்கு ரோபோ வந்துடும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பிரேக் அவுட் சிஸ்டத்துக்கான MT4 சிஸ்டம் பிளஸ் அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே வந்துடும். அது 4500 rupees வரும். அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு அந்த சார்ஜஸ் இருக்கு. ஓகே, நவ வி ஜஸ்ட் பிகின் தி செஷன் ஃபார் in English. Okay, so the people who okay, next webinar link வந்து என்னோட ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான டீடைல் வந்து உங்களுக்கு நான் வந்து பண்ண மெசேஜ் பண்ணுறேன். ஓகே, அக்கௌண்ட் ஓப்பனிங்கான டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆதார் கார்டு, பேன் கார்டு, நமக்கு ஒரு 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா, இது இருந்தா போதும். ஓகே, சக்சஸ் ரேஷியோ ஃபார் திஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு கேக்குறீங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துறேன். இந்த சாஃப்ட்வேர்ல ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி நீங்க ட்ரேட் பண்ணணும்னா பிகினர்ல வந்து ஒரு 5 points 10 points robotrader.in அப்படின்னு போனீங்கன்னா அதுல நாங்க வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இது எங்களோட யூடியூப் சேனல் லிங்க். இதுல வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் ஏற்கனவே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நான் அது போக என்னோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 9894088595. அதுல வந்து நீங்க வந்து உங்களோட பழைய அக்கௌண்ட் 6 மாசத்துக்கு முன்னால கூட பழைய அக்கௌண்ட் இருந்தாலும் ரீமேப்பிங் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க புது அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இந்த ரோபோ சாஃப்ட்வேர் எல்லாமே ஃப்ரீ. ஓகே, நான் வந்து கோயம்புத்தூர் பக்கம் பொள்ளாச்சியில் இருக்கேன். சென்னையில இல்லைங்க, கோயம்புத்தூர் பக்கம் பொள்ளாச்சி. ஓகே, இது நம்ம ரோபோ சாஃப்ட்வேர் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே அந்த யூடியூப் சேனல் எப்படி யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே கொடுத்துருக்குங்க. அதுல வெர்ஷன் 45 அப்படிங்கிறது புதுசாக அப்டேட் பண்ணது. அதுல நம்ம லாட்டை இன்க்ரீஸ் பண்றது அந்த மெத்தட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட வெப்சைட் babajirobotrader.in போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் இருக்கும். நீங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி எக்ஸிஸ்டிங் அலைஸ்பிள் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்க அப்படியே ஜஸ்ட் நீங்க அதுக்கு லாகின் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நீங்க ஜஸ்ட் நீங்க வந்து நீங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க வந்து ஆஃப்டர் 1 hourல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1 hourல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1 hourல உங்களுக்கு டீடைல் இருந்தா அதை நீங்க அனுப்பலாம். இல்லை நீங்க மண்டே கட்டிங்கனாலும் உங்களுக்கு டீடைல். ஓகே, by about 6:15 our session will just begin in English. So the people want in English webinar, so they can put it in the chat section. So I can just understand. So we have the people for English session. So the people for the English webinar, so they can put it there English in the chat section. So I can know the people are available for English webinar.
So I can continue by 6:50. 4 more minutes for Tamil webinar attendees. Okay, இன்னொரு 4 நிமிஷம் இருக்கு. நீங்க உங்களோட டவுட்ஸ் நீங்க கேட்கலாம். நம்ம 6:15க்கு வந்து இங்கிலீஷ் செஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். 6:15 இங்கிலீஷ் செஷன். நீங்க அதுக்குள்ள உங்களோட டவுட்ஸ் நீங்க கேட்கலாம். இது நம்ம இன்ட்ராடே பொறுத்த அளவுக்கும் நம்ம வந்து பிரேக் அவுட் சிஸ்டத்தை நம்ம வந்து 100% வந்து ரெக்கமெண்ட் பண்றோம். இந்த பிரேக் அவுட் சிஸ்டம் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரேக் அவுட்ல இருக்கக்கூடிய பையிங், இப்போ நீங்க ஒரு ஆப்ஷன் பையரா இருக்கீங்க, பிரேக் அவுட் சிஸ்டம் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரேக் அவுட்ல இருக்கக்கூடிய பையிங், இப்போ நீங்க ஒரு ஆப்ஷன் பையரா இருக்கீங்க, பையிங் வந்து எப்போ அப்ரிஷியேட் ஆகுன்னு பாத்தீங்கன்னா, இம்பல்ஸ் ட்ரேடிங் இருக்கு பாத்தீங்களா, ஆப்ஷன் செல்லர் வச்சிருப்பாங்க இல்லைங்க, அந்த பொசிஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆப்ஷன் செல் பண்ணவங்க பிரேக் அவுட் ஆன உடனே அவங்க அத்தனை பொசிஷன் நம்ம அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது பாருங்க. ஹிட் ஆகிறப்ப என்னங்கன்னா, அந்த பிரைஸ் உங்களுக்கு 100 ருபீஸ்ல இருந்து நமக்கு அப்படியே ஒரு செகண்ட்ல 200 300 எல்லாம் பறக்கும். நீங்க லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா 5 ருபீஸ் இருக்குது 200 ருபீஸ் போயிருக்கு. அந்த அளவுக்கு அதோட மூவ்மெண்ட் அப்ரப்டா மூவ்மெண்ட் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்ட் டேஸ்லாம் பாத்தீங்கன்னா 5 ருபீஸ் இருக்கிறதுல 10 ருபீஸ் அதை அவங்களுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து 50 ருபீஸ் தான் போய் நிற்கும். அந்த மாதிரிலாம் நடக்குது இதுல, சரிங்களா? அப்ப என்னன்னா, இது பிரேக் அவுட்டுக்கு வந்து அவ்வளவு பவர்ஃபுல் இருக்கு. நம்ம இதுல பிரேக் அவுட்ல நிறைய மெத்தட் இருக்கு, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து யூடியூப்லயும் இருக்காது, அவைலபிள் இருக்காது. அது உங்களுக்கு நம்ம அலைஸ்பிள் மூலமா பார்ட்னர்ஷிப்ல கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு இதை கொடுத்துட்டு இருக்கோம், சரிங்களா? ஓகே, இந்த பிரேக் அவுட் வந்து நீங்க டீப்பா பார்த்தா தான் புரியும். ஆக்சுவலா இதுல நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பிரேக் உள்ள நிறைய பேட்டர்ன் இருக்கு. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேஸ் தான் இப்ப சொல்லியிருக்கேன். இந்த டைம் பேஸ்லயே நம்ம கேண்டில் ஸ்டிக் பிரேக் அவுட்டே கிளியரா தெரியும். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்க ஒரு ஃபாஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரி பண்ணுவீங்க. இப்போ ஒரு கேப் அப் இருக்கு, கேப் அப்ல நமக்கு அங்க ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சு. அந்த கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்கலாம், ஆனா அது பிரேக் அவுட் ஆகி டக்குன்னு இறங்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அதுல என்ன பண்ணணும்னு தெரியும். அதாவது பிரேக் அவுட்லயே 2 விதமான பிரேக் அவுட். அதாவது நீங்க ராங் பிரேக் அவுட் சொல்றீங்க, அது என்னன்னா அது அப்படி நடக்கும். அதான் ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ். இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் நீங்க உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் எல்லாம் தெரியணும். இந்த கேண்டில் ஸ்டிக் கூடிய நான் சொல்லக்கூடிய வந்து உங்களுக்கு டோஜி அதெல்லாம் கிடையாது. கேண்டில் ஸ்டிக்ல இருக்கக்கூடிய அந்த புல்லிஷ் பெரிஷ் வியூ பேட்டர்ன்ஸ், அதுக்கு நாங்க சார்ட்ஸ் எல்லாம் அதுக்கு தேவை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு MT4 சார்ட் வேணும், சரிங்களா? MT4 சார்ட் அவைலபிள் இருந்தா இங்கிட்ட இருந்து MT4 சார்ட் எடுத்துக்கலாம். நீங்க MT4 சார்ட் இருந்தா தான் அதுல உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னே உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நான் சொல்லக்கூடிய இது பாத்தீங்கன்னா சிம்பிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், ஓகேங்களா? இப்ப பாருங்க, இது ஒரு சிம்பிள் பிரேக் அவுட். இந்த சிம்பிள் பிரேக்ல ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ன இருக்கு பாருங்க, ரெட் கேண்டில், சரிங்களா? இப்போ கேப் டவுன் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். ரெண்டாவது நமக்கு பாருங்க, நமக்கு ஒரு ரெட் கேண்டில் இருக்கு, இது செகண்ட் கன்ஃபர்மேஷன். இட் வில் பி பவர்ஃபுல், ஓகேங்களா? அப்ப இது வந்து தட் இஸ் ரைட் பிரேக் அவுட். இதுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். மார்க்கெட் ட்ரேடிங் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்டட் டு ரிஸ்க். மார்க்கெட் வாழ்க்கையே ரிஸ்க் இருக்கு, சரிங்களா? ட்ரேடிங்ல ரிஸ்க் இருக்கும், சரிங்களா? அப்போ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதுல ரிஸ்க் இருக்கும். உங்க கேபிட்டல்ல இப்போ நீங்க சப்போஸ் 50,000 ருபீஸ் கேபிட்டல் இருக்குன்னா நீங்க 5,000 ருபீஸ் தான் ரிஸ்க் எடுக்கணும். ஓடவே 50,000 ருபீஸ்க்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இதோட கண்டினியூசேஷன் அடுத்த வாரத்துல எடுப்போம். அப்போ உங்களுக்கு வந்து இதை பத்தின டீடைல்ஸா இப்ப சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருக்கு, செகண்ட் பார்ட் சொல்லலாம். ஓகே, தமிழ் வெபினார் அட்டெண்டீஸ், நீங்க இந்த வெபினார்ல கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு இதுக்கான அடுத்த செஷன் என்னோட வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா அடுத்த லிங்க், அடுத்த வெபினாரோட லிங்க் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுவேன். நீங்க அதுல நீங்க வந்து கலந்துக்கலாம். அது போக இப்ப எப்படி நீங்க வந்து இந்த வெபினார் அட்டன் பண்ணீங்களோ அதே மாதிரியே அதே ப்ராசஸ்ல என்னோட வெபினார் டீடைல்ஸ் அலைஸ்பிள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அது மூலமா நீங்க அப்படியே ஜாயின் பண்ணி நீங்க வெபினார் கலந்துக்கலாம், சரிங்களா? இது வந்து ட்ரேடிங் வந்து ரொம்ப எளிமையான. அது போக இப்ப எப்படி நீங்க வந்து இந்த வெபினார் அட்டன் பண்ணீங்களோ அதே மாதிரியே அதே ப்ராசஸ்ல என்னோட வெபினார் டீடைல்ஸ் அலைஸ்பிள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அது மூலமா நீங்க அப்படியே ஜாயின் பண்ணி நீங்க வெபினார் கலந்துக்கலாம், சரிங்களா? இது வந்து ட்ரேடிங் வந்து ரொம்ப எளிமையானது தான். நம்ம காம்ப்ளிகேட் பண்ண என்ன ஆகுன்னா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். அதுக்கு வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை. இந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நீங்க இப்படியே இப்ப வந்து நீங்க அதை நீங்க சொல்ல யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கும், அதை ஒன்னொன்னா கோத்ரூ பண்ணீங்கன்னா லைஃபே பத்தாது, சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி A to Z வரைக்கும் நீங்க அதை கத்துக்கிட்டு அதை நீங்க அப்போ அதுக்கு அடுத்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? நான் சொல்றேன்னு கிடையாது. நீங்க இப்ப கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு, ஏன்னா இப்ப எல்லா எஜுகேஷன் என்ன ஆகுதுங்க, நம்ம வந்து +2 வரைக்கும் படிக்கணும். அதே மாதிரி இதுக்கு நீங்க வந்து ஒரு 3 மந்த் ஒதுக்கி நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரேடிங் பண்ண ஆரம்பிங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆகும், சரிங்களா? ஓகே, இந்த we will just begin the session in Tamil, English. Okay, we just completed the same session in Tamil. Okay, same session in Tamil. Okay. Okay, this is a continuous series of the profitable option strategy. Earlier we already covered the what do you call this one, income come trading strategy and the calendar spread and the call and put spread. Okay, so now what we are going to cover a beginner to advanced level concept for call and put option trading. Okay, we'll give a detailed guidelines so how we can trade the call and put option with using some excellent strategies. Okay, so when you are okay, do you have account in Alesba already?
Suppose if you have the account in Alice Blue, right? Okay, how many having the don't have the account in Alice Blue? If you don't have the account in Alice Blue, we'll forward a link. You can open the link. So we have offers for you, right? We have our Robo software and our NTV software. We are giving free the people opening the account through our referral, right? We'll follow on put option trading from a beginner level to advanced. This is of two parts, okay? So today will be the first part. Second part will be continued on the next Saturday, okay? The first one, we have the share market, okay, sir. The shares are traded in the NSE and the BSE, okay? So they are the stock exchanges, right? Because we used to collect from the IPO, right? We are suppose if you are this an IPO trader, you know it, right? So whenever the shares are released, it will be released in the IPO, okay, from the initial public offering. After that, we can buy and sell only in the exchanges, okay? With the shares, what the exchange has brought, so they brought a futures and options. Because if you are a retail trader, our purchase quantity is very, very limited. Say, for example, 50 lakh rupees or the 1 crore rupees, we can purchase shares. Say, for example, when there is a HNI traders, okay, high net worth individuals, and the foreign investors, so they can purchase, say, for example, 1,000 crores or about 2,000 crores. What they will do, the exchange has given a provision by about month end, so they can purchase through the block deal by using the concept called futures and options. So futures and option are the contracts. Okay, how we are purchasing the land by giving a token advance, right? Suppose in your place there is a big land is there that is worth about 1 crore rupees. You want to purchase that particular land, right? But you can't pay the whole amount. So what you will do? You will purchase the land using a token advance. You will say within about 6 months, I'll just complete this purchase by giving the minimum token advance. Like that. So exchange given an option, that's the futures and options, that is like a token. So by about month end, we can purchase the same shares. For example, Reliance, you want to purchase, for example, 500 crores or about 1,000 crores, is given an option, that's the futures and options, that is like a token. So by about month end, we can purchase the same shares. For example, Reliance, you want to purchase, for example, 500 crores or about 1,000 crores, okay? Exchange has given a provision. Why you want to purchase? You can purchase by about month end by giving a what do you call contract. So the contract will have a minimum percentage. For example, 5% or about 10% the value of the shares. Okay, 5% of the share actual amount of quantity you want to purchase, because futures and option we can purchase only in the lots. Okay, so with that one option has with the future, the option also came to scenario. Option means we give only a minimum percentage, okay, as a token. In case if the market is crashing, we just lose only our premium, right? Suppose if the market rallies, we'll collect a good amount of premium, and future having higher margin, making profit is very difficult with the smaller amount of capital. So if you have the smaller amount of capital, okay, we will go with the options. Option, we are paying only the premium we pay from our packet. If the market moves in our favor, we will just make a decent amount of return. Okay, so the option brings a steady income flow. Okay, and the second thing, the call and put options or the option trading, we just have the less amount of fund to trade, and our risk and reward ratio is extremely high because we risk only about smaller amount of capital. Our reward ratio is higher, and when you compare with the option buyers and sellers, so there is a myth in the market, only the option sellers are having the edge, but that is not the case. If you are an option buyer or option seller, intraday both having edge, both will make money, but intraday option buyer having a more edge. So if you are having the edge, but that is not the case. If you are an option buyer or option seller, intraday both having edge, both will make money, but intraday option buyer having a more edge. So if you are a trader, so we can't go blindly and take a position. Okay, so we should use some strategy. Okay, up to this point, I just conclude that you know about call and put option. Suppose if you want in depth about call and put option, you can just put it in the chat, so I can just explain about OTM, ITM. Okay, Mr. Sundar want to talk. Yes, sir, please explain, sir. Okay, what is your question? Okay, Mr. Jaykumar. Okay, do you have any doubt? I think you have raised the hand, so you can talk now. Okay, if I hope this, and up to this the basic is clear. Okay, suppose if you need about
Do you want in-depth explanation about OTM, out of the money, in the money, at the money? You can just put it in the chat. So I can explain you about the with the strategy. We can go directly to the intraday strategy. Okay, up to this clear? Because we use the option because we are the retail traders. For retail traders, our motto is to make a steady income. Okay, we are not here to lose money. First, we have to understand. We have to make our mindset clear, psychology clear. We are not here to lose money. We are here to make money. Okay, how to make money? There should be some strategy, right? If you're going to some place, right? You know how to go to the place, right? Suppose if you're going to Delhi, right? So how people will go to Delhi by using a flight or by using a train? Okay, you should have some clear plan, right? Without any plan, if you go blindly, it may be exciting. Okay, it may be exciting, but that is not worthwhile, right? So if you are a trader, if you can take blindly the trades, right? It might be exciting, but in the long run, that is not worthwhile. Okay, Mr. Arun Kumar asked, please tell the strategies as basics everyone knows. Okay, as basics everyone knows. Okay, I will explain the strategy one by one. Okay, previously we discussed about the what is called the trading strategy, how we can make a monthly income, like for example 2% or 3% monthly income, right? Okay, the basic of the income and trading strategy is that is a covered call. So what is the covered call will do? We purchase shares, and what we'll do on the monthly basis, we sell call options. Say for example, you have brought 250 shares of Reliance. What you can do, you can sell one call option. What you will do, that will come to your hedge. If the market goes above the price, or or if it is trading in a sideways range, you'll make profit both in the share and in the sold call option. So that is a covered call. That is an income. You'll make an investment. Okay, with the investment, we make some money. Okay, on a monthly basis. Suppose if the share is coming down, you can roll over the call. We know about breakout. So breakout means there is a candle breakout, right? So in the candle breakout, we have about 5 types of breakout. First is the time-based breakout. Second is the trend line-based and multi-trend, event or news-based, okay, breakout, and the volume-based breakout. Okay, see here, the first time taking the first is the that is the time-based breakout. For this one, I recommend a MT4 chart. So people don't have the MT4 chart, so they can message to my number 989408855. I'll give the MT4. So it will be monthly chargeable. There is a 400 rupees per month. Okay, see here, this is MT4 chart. We have one dotted line, right? So this dotted line is the day start, 1 day, right? From this dotted to this dotted, that is a 1 day. So for intraday, so people need only one call or two call in a day. Only one call is enough. One call in a day. So they can set their time frame to H1. See here in the top, okay, dotted, that is a 1 day. So for intraday, so people need only one call or two call in a day. Only one call is enough. One call in a day. So they can set their time frame to H1. See here in the top, okay. I hope this everyone the chart is visible. The top we have M1, M5, M15, M30, H1. So just select H1. Okay. After selecting H1, we have the continuous. The candle started forming after about 9:15. Okay. Because we know it, when the market is coming downside, market falling, what we have to do? We have to buy put option, or we can sell call option. Both is equal. Either we can buy put option or we can sell call option. Okay. For this webinar, I am focusing only for the buy side, not for sell side, because already I covered too much webinar for the option selling. For this 2 session, I am covering only for option buying. Okay. So here we can see. So this is the candle. So what I have to do, I have to do about 9:15. I have to sit in front of the system. I can open this chart. I have to wait for first 1 hour. After 1 hour, what I do, I have to plot 2 lines. One is low and high. This is I'm setting in hourly. So once the low of the candle is broken, I can go for put option buy. If the high is broken, what we have to do? I have to buy call option. It's so simple, right? If the low is broken, I can buy the put option. If high is broken, I can buy call option. So this is the very, very easiest strategy. For this one, we have set of criteria. It has to get fulfilled. That will be explained in our next webinar, not this webinar, because we have criteria, because there might be some fake breakout also. Sometimes it will break out and that will come up. For that one, we have certain criteria and certain, there's a backup plan. Okay, sometimes it will break out and just come up. What we have to do at that time?
Okay. Okay. Up to this, everything is clear. This is a clear breakout strategy. So what we have to do at that time. Okay. Okay. Up to this, everything is clear. This is a clear breakout strategy. So what we have to do in the empty first time, I'm setting hourly. I'm plotting high and low. The low is broken, I can take put option. High is broke, I can buy call option. This is the vertical. The first method, there is a time-based breakout. In that one, hourly will give the higher rewards, lesser call. But for some client, they want to trade. They will aim for only about 5 point, 10 points. Okay, for them, we have the exact precise time frame that is about 9:30 breakouts and afternoon by about 12 noon breakout. So after 9:15 to 9:30, the 15 minutes it will give one candle, right? If the high of the candle is broken, go for call buy. If the lowest candle is broken, go for put buy. Same for the 12-hour breakout. This 12-hour breakout is the excellent strategy for the expiry day also. Candle, right? If the high of the candle is broken, go for call buy. If the lowest candle is broken, go for put buy. Same for the 12-hour breakout. This 12-hour breakout is the excellent strategy for the expiry day also. If you are expiry day trader on those days, go for the 12 noon breakout. That will give a wonderful opportunity. I have seen plenty of time. The 5 rupees is going to 50 or 100 rupees only after 12 because at the time premiums are already got completely came down. Okay, what we can do at the time there is a breakout that will give a wonderful opportunity because after 12 noon there is a breakout. There is no room for option sellers to just roll over the position because already the theta got decayed. All the call premiums came down very much. So there is no room for option sellers to roll over their position. Only way they have to exit the position. At the time, what will happen? The price will shoot up 5 rupees to 100, 200. Last week also we can see Thursday 5 rupees for real time. If you are a small trader, small capital, go for about 9:30 and the 12 noon breakout. When you have the capital, we have to make a steady profit, right? First, suppose if you have a capital of 1 lakh rupees, okay, don't deploy all the 1 lakh rupees. Just divide into 10 equal partials. Okay, first 10,000, second 10,000, like that. Keep it for 10 partials. First risk only the first 10,000. Okay, once if the first 10,000 you are making complete, got this wiped out, just go for second 10,000. By this way, option buying will give a good edge. If you're just risking whole 1 lakh, that there is no edge for option buying. You have to segregate your capital. If you have 50,000 rupees, just divide into 5, 10, 10, the 10,000. The first 10,000, you just do it. Okay. So when you're just doing option buy, what you got? Reward. Sometimes 5 rupees will go to 0. We can't do anything. Okay. So there in the case, our risk we are just certain, right? Why the 5 rupees gone to 0? Why the 5 rupees gone 7 to 50 rupees? We know when we just practice with the first 10,000 rupees. Okay, in the second 10,000 rupees, you will definitely make profit, and after that, you just grow the your profit regularly. Okay, after that we have the here I just explained this by about 12 to 12:30 candle breakout. Strong trend for the with that one we have the candle trend finder. So here I have given one chart. Okay, so with this chart, what you have to do with the gap up or green candle, if there is a breakout, what we have to do? The call buy or put buy or what we have to do? This is a complete chart. So up to this, I have just completed this this webinar. On the next webinar, so through the candle finder, the candle trend finder, I will just explain you. I can continue the first session I just completed now from the basic call and put option with the breakout system, how we can find the trends. Okay, so with the time base. In the next one, I just explain about the trend lines and multi-trend breakouts, even breakouts. Okay. Up to this, any doubt? Because this is a beginner to advanced level. If you're advanced level, you know it well better. The call and put option. If you know the breakouts, right? So you could have grasped very better. The same webinar will be available in our YouTube channel by about Monday or Tuesday, and our next webinar will be conducted on the next week. That is on the New Year session. Okay. Up to this, any doubt? Sir, MT4 chart. So that is like a trading view, right? So do you know trading view? Yes, sir. Yes, sir. Like that. So this is on software. So this software will just show you as like a candlestick pattern. It will give a candlesticks. Okay, this will give you a real-time Bank Nifty chart. So this is a chargeable. There is a 400 rupees.
So with that one, we are giving a auto trading bank nifty chart. So this is a chargeable, there is a 400 rupees. So with that one, we are giving a auto trading system. So the people don't have the account in the Allies Blue. We will give you one link. Okay. So if you are opening the link through our referral, this software and the robo will be completely free. Only you have to pay 400 rupees for the data fee. If you are already having the Allies Blue account, if you're not traded 6 months before, right? Within the 6 months, you're not traded. That is a very old account also. We can remap into our ID and we can give this offer. Sir, then இப்போ நம்ம ட்ரேடிங் வியூவோட கேண்டில் அதுல ஃபார்ம் பண்றதுக்கும் MT4 ல இதுவாகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா சார்? Okay, the Allies Blue chart and the MT4 chart having a difference because MT4 is the tick based chart. Okay, tick based chart. So why we recommend it? It will give only the real time tick. Because when you are opening the broker platform, what will happen? It will show up to here. The candlestick will be started from the yesterday closing price. It won't give a with the market data because this is a real time tick. Only the first tick of the market will be just given in the MT4. So that's why we follow the MT4 for more than about 7 to 8 years. So this one giving a fantastic good return. And for automation also we need MT4. Actually, same. For example, if you want to if you we have the automated robo that will take the buy and sell. So we given in our YouTube channel that robo that work on the breakout systems and our buy sell signals because we have our own what you call trend following systems. So for that one we need a MT4. சார் இப்போ உங்க மூலமா நான் அக்கவுண்ட் ஓபன் பண்ணனா எனக்கு வந்து இந்த MT4 சார்ட் கிடைக்கும் அதுக்கு வந்து நீங்க 400 ரூபாய் சார்ஜ் பண்றீங்க கரெக்ட்? Basic difference first is the chart is different, high and low close is different. Second thing, we can automate using the MT4. Sir, if I open an account to Mr. Arun Kumar want to talk. I'm just giving you access. Yes, sir, you can talk. Good evening. Second thing, we can automate using the MT4. Sir, if I open an account to Mr. Arun Kumar want to talk. I'm just giving you access. Yes, sir, you can talk. Good evening, sir. Hello. Am I audible? Hello. Am I audible? Sir? Am I audible, sir? Hello. Okay, hope this up to this everything is clear. Okay, if you have any doubt, just put it in the chat section because this is a 2 sessions. Because I just explain about the basic of options. Second, how we can make profit using the options. Okay, what is the edge between the option buying and selling? Because option selling there are plenty of strategies. Okay, when you are going for intraday, edges both having edge. Option buying, option selling, both having equal amount of edge. We can make profit in option selling. We can make profit in the option buying also, right? So if you have a lesser amount of capital, option buying, how we can make profit for that only for this webinar has been conducting profit in option selling. We can make profit in the option buying also, right? So if you have a lesser amount of capital, option buying, how we can make profit for that only for this webinar has been conducting, right?